யுத் மனசு ரொம்ப வெக்ஸானது வெக்ஸானது. இப்படி மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி நடந்துக்கிறதும், முடிய அதிகமா வளர்த்து தினமும் போட்ட ட்ரெஸ்ஸே போட்டு வீடியோ எடுக்கிறதும், இவர் ஆணா இல்ல பெண்ணா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவுமே மோசமா ஆபாசமான வீடியோவா அப்லோட் பண்ற இவரு வேற யாரும் இல்லைங்க, மாநகரம் படத்துல ஹீரோவா நடிச்ச ஆக்டர் ஸ்ரீ தான். என்னடா சொல்ற, எப்படி இருந்த மனுஷன் கண்டிப்பா இது அவரா இருக்காது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது உண்மையாவே அவர் தாங்க. உங்களை மாதிரி தான் நானுமே ஸ்டார்டிங்ல இந்த ஒரு வீடியோ பார்க்கும்போது சுத்தமா நம்பவே இல்லை. ஆனா அதுக்கப்புறம் தான் இவரோட விஷயங்கள் சோஷியல் மீடியால தீயா பரவிட்டு இருந்துச்சு. எதனால ஆக்டர் ஸ்ரீ இப்படி இருக்கிறாரு, அவரை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணியாகணும், ட்ரக்ஸால தான் இவர் இந்த நிலைமைக்கு ஆளானார்னு நிறைய பேர் ஒரு காரணங்கள் இவரை பத்தி சொல்லிட்டு வராங்க. பட் உண்மையாவே அவருக்கு என்னதான் நடந்துச்சு, ஏன் இந்த ஒரு நிலைமைக்கு ஆளானாரு அப்படிங்கறத நான் சொல்றேன். இவர் சினிமாக்குள்ள வரதுக்கு முன்னாடி விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆன கனா காணும் காலங்கள் இந்த சீரியல்ல இவர் நடிச்ச கேரக்டர் பிரபலமானதும் இவருக்கு அடுத்துதான் சினிமால நடிக்கிறதுக்கான வாய்ப்புமே கிடைச்சிச்சு. அவர் அப்படிதான் வழக்கு எண் 18, ஓனாயும் ஆட்டுக்குட்டியும், மாநகரம், இறகுப்பற்று இந்த மாதிரியான படங்கள்ல அவர் நடிச்சது மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட இவரோட முகம் ரொம்பவுமே பிரபலமாயிடுச்சு. குறிப்பா நம்ம லோகேஷ் கனகராஜ் இவரை வச்சு எடுத்த மாநகரம் படத்தை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. இவரோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் படத்துலயுமே சரி ரியல்லையும் சரி ரொம்பவுமே ஜென்யூனா தான் நடந்திருப்பாரு. அந்த வகையில தான் விஜய் டிவில நடந்த பிக் பாஸ் சீசன் 1 ஷோல இவருமே ஒரு கண்டெஸ்டன்டா கலந்திருப்பாரு. ஆனா இவர் வெறும் 4 நாள் மட்டுமே பிக் பாஸ் வீட்ல இருந்துட்டு அந்த ஒரு ஷோ விட்டுமே வெளியில போயிருப்பாரு. அதுக்கப்புறமா இவர் நடிச்ச எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல. இவர் கடைசியா நடிச்ச இறக்கப்பற்று படமே 2022 ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சிடுச்சு. ஆனா கடந்த 2 வருஷமா இவர் நடிச்ச எந்த ஒரு படமும் ரிலீஸ் ஆகல. அதே போல கடைசி 2 வருஷமா இவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. இவர் சினிமா சான்ஸ் கிடைக்காம தான் 2 வருஷம் நடிக்காம இருக்காருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா சமீபத்துல இன்ஸ்டாகிராம்ல ஸ்ரீ ப்ளூ டிக்கெட்னு சொல்லிட்டு ஒரு அக்கவுண்ட், இந்த ஒரு அக்கவுண்ட்ல இவரோட ஃபேஸ வச்சு கொஞ்சம் டிஃபரெண்டான வீடியோஸ் எல்லாம் அப்லோட் ஆயிருக்கு. ஆனா கடைசியில செக் பண்ணி பார்த்தா தான் தெரியுது இது உண்மையிலேயே அவரோட அக்கவுண்ட் தான். அந்த ஒரு வீடியோஸ் எல்லாம் எடுத்து நல்லா செக் பண்ணி பாத்தீங்கன்னா லாஸ்டா 1 இயரா இவர் ஏதோ ஒரு வீட்ல யாருமே கூட இல்லாம இவர் தனியா சமைச்சு ரொம்பவுமே மோசமா வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. முடிய அதிகமா வளர்த்துட்டு உடம்புல துணி கூட போடாம ரொம்பவுமே ஒரு ஆபாசமான ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணிருக்காரு. அந்த ஒரு வீடியோவுக்கு கீழே அவர் யூஸ் பண்ண ஹேஷ்டாக்ல லேடி பாய்ஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிருக்காரு. இவர் இந்த வீடியோல மட்டும் இல்ல, இவர் எல்லா வீடியோலுமே லேடி பாய்ஸ் அப்படிங்கிற ஹேஷ்டாக் வந்து யூஸ் பண்றாரு. அதே போல அவரோட நடவடிக்கையுமே டோட்டலா மனநல பாதிக்கப்பட்டவர் மாதிரி நடந்துக்கிறதும், எப்படி இருந்த மனுஷன் ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாருன்னு நிறைய பேர் நிறைய விதமா பேசிக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இவர் மன கஷ்டத்தை தாங்க முடியாம ட்ரக்ஸ்ல பயங்கரமா அடிக்ட் ஆயிட்டாருனோ, கஞ்சா போதையில இறங்கினால தான் இவர் இந்த நிலைமையில இருக்காருனோ ஒரு சில பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இவரோட அக்கவுண்ட்ல இன்னும் பல வீடியோக்கள்லாம் இருக்கு. அதுல இவர் தனியா சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காருல, அவர் தனியா சமைச்சு சாப்பிடுற ஃபுட்ஸ் எல்லாமே டயட் எடுக்கிறதுக்கான ஃபுட்ஸ். ஏற்கனவே அவரோட உடம்பெல்லாம் உள்ள போகி ஆளு ரொம்பவுமே ஒல்லியாகி அவரோட கேரக்டர் மட்டும் இல்ல டோட்டலா அவரு டிரான்ஸ்ஜெண்டரா ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. பட் நம்ம ஸ்ரீ இந்த ஒரு நிலைமைக்கு ஆனதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு. அட ஆமாங்க, ஆக்டர் ஸ்ரீ பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருக்காரு. என்னதான் பல படங்கள்ல ஹீரோவா நடிச்சிருந்தாலும் ஒரு சில படங்கள்ல அவருக்கு கொடுக்க வேண்டிய பேமெண்ட் வந்து கொடுக்கலையா. ஏன் அவர் இப்ப கடைசியா நடிச்ச இறகுப்பற்று படத்திலயுமே 30,000 பேமெண்ட் பெண்டிங் இருந்துச்சா. இந்த மாதிரி நடிச்சா மட்டும் பத்தாது, பேமெண்ட் கொடுக்கல அப்படிங்கறதுனாலயே ரொம்பவுமே டிப்ரெஷன்ல இருந்திருக்காராம். இந்த சமயத்துல தான் அவரோட ஃபேமிலிக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அதுல கடுப்பான நம்ம ஸ்ரீயுமே ஃபேமிலி கூட சண்டை போட்டுட்டு அவர் எங்கேயோ தனியா போனதாவும், அவரோட ஃபேமிலி எவ்வளவு கூப்பிட்டு பார்த்தும் வரமாட்டேன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல தான் தனியா ரூமை பார்த்து 1 வருஷமா தனியாவே வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. லைஃப்ல நிறைய நடிச்சும் அவருக்கு பணம் கிடைக்கல, நிறைய பேர் அவரை ஏமாத்திட்டாங்க அப்படிங்கிற டிப்ரெஷன்லயே இவர் இந்த நிலைமைக்கு ஆளாகிட்டாரு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் அவரோட ரிலேட்டிவ் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இவர் சொல்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. பட் இருந்தாலும் இவரோட நிலைமையை பார்க்கும்போது கண்டிப்பா இவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சு அவரை இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு செக் பண்ணி பார்க்கிறது ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் தான் சொல்லி ஆகணும். சோ தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய நடிகர் இந்த நிலைமையில பார்க்கும்போது உண்மையாவே மனசு கஷ்டமா தான் இருக்கு. சோ இப்படிப்பட்ட ஒரு நடிகரை மறுபடியும் கம்பேக் கொடுக்க வைக்க அவரோட வீடியோஸோட கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் நம்ம லோகேஷ் கனகராஜை மென்ஷன் பண்ணி ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த ஒரு விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஒரே கமெண்ட் பண்ணிடுங்க.